தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாங்களா? அதுக்கு ஒரு இடி உரலில் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு கொரப்பாக இருந்தாலே போதும். ஒரு கிண்ணத்தில் தக்காளி, அதில் உப்பு, மஞ்சள் தூள், புளி தண்ணி சேர்த்து நல்லா அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா புளி தண்ணியில் நல்லா கரைச்சிடணும். தக்காளி நல்லா அதில் குழைவாக கரையணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயத்தூள், இடித்த பொடி இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வறுத்துட்டு செய்யும்போது வாசமாக இருக்கும். கருவேப்பிலை அதையும் சேர்த்து வறுத்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி அதை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா கொதிக்குது. இதில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இது கூட 1 கப்பு தேங்காய் பால் நல்லா கெட்டி பாலாக சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. லைட்டாக நுர கட்டி வரும் பாருங்கள். இதை பாருங்கள், நுர கட்டி கொஞ்சம் அங்கங்கே கொதிக்குது இல்லையா, அவ்வளவுதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி.